சிலர் இதை 21ஆம் நூற்றாண்டின் வணிகம் என்று அழைக்கிறார்கள். பலர் இதை மந்தி பாதிக்க முடியாத வணிகம் என்று கூறுகிறார்கள். பில்லியனர் முதலீட்டாளர் வாரன் பஃபெட் இதை எளிமையாக நான் செய்த சிறந்த முதலீடு என்று அழைத்தார். கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து வளர்ந்து வரும் இந்த துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் விற்பனை சுமார் 80% உயர்ந்துள்ளது. அமெரிக்காவில் ஆண்டுக்கு $30 பில்லியன் அதிகமான மற்றும் உலக அளவில் $105 பில்லியன் அதிகமான விற்பனையை அனுபவிக்கும் ஒரு துறை. இந்த துறையை நேரடி விற்பனை என்று அழைக்கப்படுகிறது. இன்று இதில் பங்கேற்கும் 13 மில்லியன் அமெரிக்கர்களும் உலகம் முழுவதும் 57 மில்லியன் பேரும் இந்த வணிகம் செழிப்பாக வளர்ந்து வருகிறது. ஏன் இந்த வணிகம் இவ்வளவு செழித்து வருகிறது? இதற்கு 4 காரணங்கள் உள்ளன. வாய்மொழி விளம்பரம், வீட்டிலிருந்து செய்யும் வணிக வளர்ச்சி, குறைந்த அபாயம், அதிக வருமானம் மற்றும் அனுபவம் தேவையில்லை. தகவல் யுகத்தின் குடிமக்களாக நம்மை எப்போதும் பல்வேறு செய்திகளால் சூழப்பட்டிருக்கிறோம். டிவி, பத்திரிகை, விளம்பர பலகைகள், பேனர் விளம்பரங்கள். உண்மையில் இப்போது நாம் இந்த ஊடக களயீட்டில் நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் நம்முடைய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் தனிப்பட்ட பரிந்துரைகளில் நாம் இன்னும் நம்பிக்கை வைக்கிறோம். இது மனித இயல்பின் ஒரு எளிய உண்மை. அதை ஒவ்வொரு ஹாலிவுட் தயாரிப்பாளரும் நன்கு அறிந்திருக்கிறார். ஒரு நண்பரின் பரிந்துரையோடோ சிறப்பாக விற்கும் எதுவும் இல்லை. இதை குறிப்பு சந்தைப்படுத்தல், வாய்மொழி, ஒருவருக்கு ஒருவர் என்று அழைக்கலாம். நீங்கள் எப்படி பெயர் வைத்தாலும் இது ஒரு பெரிய வணிகம். மேலும் இதுதான் நேரடி விற்பனையை இயக்குகிறது. பாரம்பரிய விளம்பரங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்யும் பதிலாக நேரடி விற்பனை நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை பயன்படுத்தி விரும்பி உற்சாகமாக பேசும் மக்களுக்கு பணம் செலுத்துகின்றன. இந்த நபர் பரிந்துரைகள் வேலையிடத்தில், ஒரு காபி கடையில், தொலைபேசியில், இணையத்தில் அல்லது எங்கே வேண்டுமானாலும் நடைபெறலாம். பிரபல மேலாண்மை நிபுணரும் சிறந்த விற்பனை எழுத்தாளருமான டாம் பீட்டர்ஸ் நேரடி விற்பனையை மார்க்கெட்டிங்கில் முதல் உண்மையான புரட்சிகரமான மாற்றம் என்று அழைக்கிறார். ஒரு தலைமுறை முன்பு நிதி வெற்றிக்கான பாதுகாப்பான பாதை என்பது பள்ளிக்கு சென்று ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு நல்ல வேலை பெறுவதுதான். உங்களுக்காகவே ஒரு தொழில் தொடங்குவது ஆபத்தானதாக இருந்தது. இன்று அது முற்றிலும் எதிர்மாறாக உள்ளது. இன்று அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு 8வது வீடுகளில் ஒன்றில் வீட்டழுவிய தொழில் உள்ளது. உலக புகழ் பெற்ற பொருளாதார நிபுணர் பால்சேன் வில்சர் கூறுவதன்படி நாம் வீட்டழுவிய தொழில்களில் ஒரு பெரும் வளர்ச்சி கட்டத்தில் இருக்கிறோம். மேலும் அது மந்தமாகும் எந்த அறிகுறியும் காட்டவில்லை. வீட்டிலிருந்து வேலை செய்வது என்றால் இனி போக்குவரத்து சிரமமும் இல்லை, மேலாளரும் இல்லை. நீங்கள் எப்போது வேலை செய்வது, எப்படி வேலை செய்வது, யாருடன் வேலை செய்வது என்பதையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லிங் ரிச் டாட் பூர் டாட் நூலாசிரியரும் நிதி கல்வியாளருமான ராபர்ட் கியோசாக்கி, நேரடி விற்பனை என்பது சாதாரண மக்கள் தொழில் முனைவோர்களாக மாறி நிதி சுதந்திரம் என்ற கனவை அடையக்கூடிய ஒரே சில தொழில்களில் ஒன்றாகும். ஆனால் அதைவிட முக்கியமாக இது உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் கட்டுப்படுத்தும் வகையில் அமைக்கிறது என்று கற்றுக் கொடுக்கிறார். முன்பு ஓய்வூதியம் மற்றும் நல்ல மருத்துவ காப்பீடு பெற ஒரே வழி நிறுவன ஊழியராக வேலை செய்வதேயாக இருந்தது. இப்போது அது தேவையில்லை. வீட்டழுவிய தொழில் என்பது எதிர்காலத்தின் அலை அல்ல, இது தற்போதைய அலை. சமீபத்திய ஃபார்ச்சூன் மேகசின் கவர் ஸ்டோரி ஒன்று சொல்வது போல், சம்பளத்தை மறந்துவிடுங்கள், உங்கள் W2 நாட்கள் முடிந்துவிட்டன, இப்போது இது ஒரு 1099 உலகம். உண்மையில் சமீபத்திய அமெரிக்க வரி சட்ட மாற்றங்கள் போட்டி நிலையை சமமாக்கி வீட்டழுவிய தொழில் முனைவோர்களுக்கும் நிறுவன ஊழியர்களுக்கு கிடைக்கும் வரி விலக்கு, சேமிப்புகள் மற்றும் நன்மைகளை வழங்குகின்றன. மேலும் வீட்டழுவிய தொழில் வைத்திருப்பது உங்களுக்கு குறிப்பிடத்தக்க கழிவுகளை கோர அனுமதிக்கிறது. அது உங்களுக்கு கணிசமான சேமிப்பாக அமையலாம். உங்கள் சொந்த தொழிலை ஆரம்பத்திலிருந்து உருவாக்குவது செலவாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கலாம். ஆனால் நேரடி விற்பனையில் அது இல்லை. ஏன்?
ஏனெனில் வழக்கமான நேரடி விற்பனை நிறுவனம் உங்களுக்கு தேவையான அனைத்து கருவிகள், முறைகள் மற்றும் பயிற்சிகளை வழங்குகிறது. இதனால் நீங்கள் உடனடியாகவும் குறைந்த முதலீட்டில் லாபகரமாகவும் செயல்பட முடியும். இந்த எளிதான நுழைவு முறையால் நேரடி விற்பனை என்பது கோடிக்கணக்கான மக்களுக்கு தங்கள் வேலை விடாமல் கூடுதல் பகுதி நேர வருமானத்தை சம்பாதிக்க ஒரு நடைமுறை மற்றும் எளிதில் அணுகக்கூடிய முறையாகிறது. நேரடி விற்பனையின் இந்த அம்சமே சிறந்த விற்பனை எழுத்தாளர் மற்றும் நிதி திட்டமிடல் நிபுணர் டேவிட் பாக் அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. நேரடி விற்பனையின் அழகு என்னவென்றால் எல்லாம் உங்களுக்காகவே செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கையுடன் மற்றும் ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நற்பெயர் பெற்ற நிறுவனம் மற்றும் அதன் தயாரிப்பு அல்லது சேவையை தேர்வு செய்வதே. மற்றும் கோடீஸ்வர வணிக மேக்னேட் டொனால்ட் ட்ரம்ப் Why We Want You to Be Rich என்ற புத்தகத்தின் இணை எழுத்தாளர் நேரடி விற்பனையின் நிலைத்தன்மை பற்றி இதை எழுதுகிறார். மேற்கோள்: இது ஒரு நம்பகமான மற்றும் பலனளிக்கும் வருமான ஆதாரமாக தன்னை நிரூபித்துள்ளது. நேரடி விற்பனையின் அதிசயமான வெற்றிக்கும் அபூர்வமான பிரபலத்திற்கும் மிக வலுவான காரணம் இதுதான். யாரும் இதை செய்ய முடியும். நேரடி விற்பனையில் வெற்றி பெறுவதற்கு எந்த ஒரு சிறப்பு கல்வி அல்லது வணிக பின்னணி தேவையில்லை. இங்கே உங்களுக்கு எந்த விதமான தடைகள் அல்லது பாகுபாடும் கிடையாது. 7 Habits of Highly Effective People என்ற உலகளாவிய சிறந்த விற்பனை எழுத்தாளர் ஸ்டீபன் கோவி கூறுகிறார், நேரடி விற்பனை என்பது ஒரு தொழில் முனைவோர் வாய்ப்பு. இதில் மக்கள் தங்கள் திறமையும் ஆர்வத்தையும் ஒரு பெரிய நன்மைக்காக பயன்படுத்த முடியும். நேரடி விற்பனை நிறுவனங்கள் அமெரிக்காவின் கலாச்சாரத்தில் நூற்றாண்டுக்கும் மேலாக ஒரு பகுதியாக உள்ளன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் இந்த துறை ஏற்றம் பெற்றது. புகழ் பெற்ற வணிக நிபுணர்கள், வாரன் பஃபெட் போன்ற பெரிய முதலீட்டாளர்கள் மற்றும் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் இதன் அதிசயமான வெற்றியில் முதலீடு செய்ய தொடங்கியதால் இது ராக்கெட் போல் வளரத் தொடங்கியது. இப்போது நீங்கள் காரணங்களை அறிந்துவிட்டீர்கள். உங்கள் வெற்றியை வயது, நிதிநிலை, கல்வி அல்லது அனுபவம் எதுவாக இருந்தாலும் யாரும் செய்யக்கூடிய குறைந்த அபாயம் மற்றும் அதிக வருமானம் கொண்ட வீட்டிலிருந்து செய்யும் வணிகத்தின் வாயிலாக வாய் வழி விளம்பரம் இயக்குகிறது. ஏற்கனவே இதில் ஈடுபட்டுள்ள 13 மில்லியன் அமெரிக்கர்களும் உலகம் முழுவதும் 57 மில்லியன் மக்களும் வணிகம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. நீங்கள் உங்கள் சொந்த நேரடி விற்பனை வணிகத்தை தொடங்க தயாராக இருந்தால் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கிய நபரை தொடர்பு கொள்ளவும்.